பூநகரி பிரதேச அமைப்புகளின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம். தையிட்டியை இலக்கு வைத்த சவேந்திர சில்வா அம்பலமாகும் பெரும் ரகசியம். இன்று யாழ் வருகிறார் பிரதமர், முக்கிய சந்திப்புகளுக்கு ஏற்பாடு. அர்ஜுனா எம்பியை கைது செய்வது தொடர்பில் சந்திரசேகர் வெளியிட்ட தகவல். தலைகீழாக மாறப்போகும் இலங்கையின் எதிர்காலம், ரணில் கூறிய இரகசிய ஆருடம். ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வே தமிழ் மக்களின் ஆணை, சபா குகதாஸ் தெரிவிப்பு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அச்சுறுத்தல், அரசின் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி. பூநகரி பிரதேச அமைப்புகளின் ஏற்பாட்டில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் இன்று காலை 9:30 மணியளவில் பூநகரி பிரதேச செயலகம் முன்பாக இடம்பெற்றது. இதன்போது தமது பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனுமதியற்ற மதுபான சாலைகளை அகற்றுமாறு தெரிவித்து மக்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிரதேச செயலாளரிடம் மகஜரும் கையளிக்கப்பட்டது. இலங்கையின் அரசியல் களத்தில் கடந்த வாரத்தை பொறுத்தவரை தமிழர் தாயகத்தில் கட்டப்பட்ட தையிட்டு விகாரை மிகவும் பேசுபொருளாக மாற்றம் பெற்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழ் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து பௌத்த விகார் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 11-12ஆம் தேதிகளில் போராட்டம் நடைபெற்றன. இந்த நிலையில் சவேந்திர சில்வா தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காக இனவாதத்தை கையில் எடுத்தார். ஜேவிபிக்கும் சவேந்திர சில்வாவுக்கும் இடையிலான பிரச்சினை தான் இந்த தையிட்டு பிரச்சினையாகும் என அரசறிவியலினுடைய ஆசான் என அழைக்கப்படும் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்று காலை கோப்பாய் கலாசாலையில் நடைபெறும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பிரதமர் அதன் பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடல் நடாத்த உள்ளார். தொடர்ந்து இன்று மாலை 7 ஆலை, சுழிபுரம், சண்டலிப்பாய் பகுதிகளில் இடம்பெறும் மக்கள் சந்திப்பில் பிரதமர் பங்கெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நாளைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பிரதமர் ஹரணி செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய விடயம் குறித்து போலீசார் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் என கடற்தொழில் அமைச்சர், நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இன்று யாழில் 2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அண்மையில் நபர் ஒருவர் மீது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தாக்குதல் நடாத்துவது பதிவாகிய காணொலி ஒன்று வெளியாகியது. அது தொடர்பில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காது தேசிய மக்கள் சக்தி அவரை காப்பாற்றுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சந்திரசேகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாவம், அவர் கைது செய்யக்கூடாது என்கிட்ட அவர் நல்ல கராட்டியெல்லாம் பழகியிருக்கார். அவர் கைது செய்து அவர் மேலும் மேலும் சிக்கலுக்குள்ளாய்க்கால் வாங்கி நீங்கள் ஊடகவியலாளர்களும் அதிகமாக பேசி வேறு எதுவும் அவருடைய ப்ரவுன் பேட்டில் எதுவும் பிரச்சனையை சந்திக்காங்க. அது சம்பந்தமாக போலீஸ் தான் முடிவு எடுக்கணுமே தவிர நாங்கள் இல்லை. அண்மையில் யாழ்ப்பாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த போது யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் உள்ளிடாமல் வட மாகாணத்தில் வரும் நிதிகள் கூடிய அளவு திருப்பி அனுப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கடந்த வருடம் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு 322 மில்லியன் ரூபாய் வந்ததாக சொல்லப்படுது. அது ரூபாய் செலவழிக்கப்பட்டதா அல்லது திருப்பி அனுப்பப்பட்டதுக்கான இல்லை, நீங்கள் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கண்டிருப்பீர்கள். நான் நினைக்கின்றேன் 160% அதிகமான நிதி பூரணமாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் திரும்பி சென்றிருக்கிறது. அதனால்தான் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் கேட்பதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல. நாங்கள் ஒதுக்கின்ற நிதி, அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதியை இவர்கள் பூரணமாக பயன்படுத்துவது இல்லை. அதற்கான கால அவகாசமோ அல்லது அவர்களுடைய அசம்பந்த போக்கு என்று தெரியவில்லை. அதனால்தான் நாங்கள் இனி வரும் காலங்களில் இந்த செயற்பாடுகளை விஷயமாக அதிகாரிகளோடு மாத்திரம் வரையறுக்காது, மக்களும் பங்காளிகளாக மாற்றிக்கொள்கின்ற அந்தந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு அதுகளுக்கான குழுக்களை அமைத்துக் கொள்கின்ற அவர்களுடைய கண்காணிப்பை ஏற்படுத்துகின்ற அதன் மூலமாக சகல வேலைகளையும் துரிதப்படுத்துகின்ற அதே போன்று எம்பிமார்களுடைய அனைத்து, நாங்கள் இதில் கட்சி எந்த விதமான பேதங்கள் இல்லாத அனைத்து எம்பிமார்களுடையும் ஒரு உறவாடலுக்கு ஒரு குழுக்களை அமைத்துக் கொண்டு இதுகளை வேகமாக கண்காணிக்கின்ற, வேகமாக வேலைகளை செய்விக்கின்ற வேலைகளை முன்னெடுக்கிறதுக்கும். அதனால் கடந்த காலங்களை நாங்கள் விட்டுவிடும், எதிர்காலத்தில் நாங்கள் நினைக்கின்றோம் அப்படி நடக்காது.
கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் பேரில் பதாகைகள் கட்டப்பட்டுள்ளன. கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பெதகெதர கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் பொறுப்பதிகாரியாக பொறுப்பேற்றார். தமிழ் மொழி பேசக்கூடியவராக இருந்தமையால் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் இவரை இலகுவில் அணுகக்கூடியவாறு இருந்தமையால் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் குற்ற செயல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டன. இந்த நிலையில் பொறுப்பதிகாரிக்கு பதுளைக்கு திடீர் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் தமிழ் மொழி பேசக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் கடமையாற்ற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கூறி வரும் நிலையில் தமிழ் மொழி பேசக்கூடிய பொறுப்பதிகாரி திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த பதாதைகள் கட்டப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் வீழ்ச்சிக்கு சுமார் 1 வருடம் முன்பு அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க கூறிய அரசியல் மற்றும் பொருளாதார கணிப்புகள் பெரும்பாலானவை உண்மையானவை. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்க தனது நெருங்கிய பத்திரிகையாளர்கள் குழுவிடம் இதுபோன்ற பல கணிப்புகளை வெளியிட்டுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மைய காலமாக நாட்டின் எதிர்காலம் மீண்டும் இருளடையும் என ரணில் விக்ரமசிங்க அந்த பத்திரிகையாளர்களிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளுக்கு மக்கள் குடிபெயர நான் ஒருபோதும் ஊக்குவிப்பதில்லை. ஆனால் தற்போதுள்ள நிலையில் அதனை செய்தால் நாட்டு மக்களுக்கு நன்மை ஏற்படும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் சக்தி வாய்ந்த நபரிடமிருந்து சமீபத்தில் வந்த தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த கணிப்புக்கு வழிவகுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு தேவை என்ற மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் சமஷ்டி தீர்வு தேவை என்பதற்கே பெரும்பான்மை ஆதரவை தமிழ் மக்கள் வழங்கியுள்ளனர். 1949ஆம் ஆண்டு சமஷ்டி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதிகார பகிர்வுக்கு மக்கள் ஆணையம் 1977 தனித்தமிழ் ஈழத்துக்கான மக்கள் ஆணை 2004 மிக பலமான மக்கள் ஆணையம் அதன் பின்னர் இன்று வரை ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்பதற்குமான மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளின் பெரும்பான்மை முடிவுகளின்படி அதிகார பகிர்வை கோரி நிற்கும் மக்களிடம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதை திணிக்க முற்படுவதை தவிர்க்க வேண்டும். தமிழர்களின் அரசியல் அபிலாசையை தீர்க்க சர்வசன வாக்கெடுப்பு ஒன்றை நடாத்துங்கள் என குறிப்பிட்டுள்ளார். அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் சீனாவுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு வழங்குவதற்காக அதானியின் திட்டத்தை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. அதானியின் திட்டத்தை இப்போதைக்கு சரியென ஏற்றால் சில காலங்களில் அந்த முடிவு தவறாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காற்றாலை திட்டத்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இலங்கை மின்சார சபைக்கும் பயன் கிட்டுமா என்பது தொடர்பில் பல விடயங்களை ஆராய வேண்டியிருந்ததை தவிர அவர்களை நிறுத்தி கொண்டு வேறு யாருக்கும் வழங்கும் நோக்கம் இருக்கவில்லை. நாங்கள் ஏன் அவருக்கு கொடுப்பதா இவருக்கு கொடுப்பதால் நலமா என பேசுவதில் பார்க்க எமது நாட்டில் உள்ள முதலீட்டாளர்களையும் புலம்பெயர் நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்களையும் அழைத்து திட்டங்களை மேற்கொள்வதற்கு எண்ணியுள்ளோம். அதற்கான அழைப்பினை ஜனாதிபதி விடுத்துள்ளார் என தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை இன்று காலை ஆரம்பித்துள்ளார். இன்றைய தினம் காலை 7 மணிக்கு அழகரத்னம் வனகுலராசா என்னும் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி ஒருவர் முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் நீர் மற்றும் உணவு இல்லாமல் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆரம்பித்துள்ளார். அந்த கோரிக்கைகளாக தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். 3வது, மாவீர துயிலும் இல்லங்களில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். 4வது, தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். 5வது, உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். 6வது, பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். 7வது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும்.
10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் போன்ற 10 கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். இன்றைக்கு தமிழன் தொன்று தொட்டு தடம் பிறண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறான். அரசாங்கம் இல்லை. நான் அழகரத்தினம் வனகுல ராசா, முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேசம் மல்லாவி என்னும் பிரதேசத்தில் வசிக்கிறேன். நான் உண்ணாவிரதம் சாகும் வரை இருக்க போறேன். நான் எடுத்துக்கொண்ட முடிவு என்னவென்று சொன்னால், இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு 14/2/2025 நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம், நீதி கிடைக்கும் வரை. தமிழனின் இல்லாத நாடும் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடும் இல்லை. எனவே தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை. 2வது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும். 3வது, மாவீரர் துயிலும் இல்லங்களில் இராணுவ முகாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். தமிழின துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். உணவு மற்றும் ஏனைய பொருட்கள் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். பிரவேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றி விட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல், தோட்டம் பண்ணை அமைத்தல், வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை. எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8வது, முதியோர் மற்றும் இளையோர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். 9வது, காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10வது, இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய 10 நிபந்தனையாகும். நான் இதற்கான முடிவு எனக்கு எழுத்து மூலம் மக்கள் மத்தியில் தரும் வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை. எனக்கான தீர்வு தந்தால் நான் இதை விட்டு மீளுவேன். இல்லை என்றால் நான் இறுதி வரை இந்த இடத்திலே மடிவதற்காக தயாராக இருக்கின்றேன். அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து என்னுடைய இந்த கோரிக்கை நீதியானது, நியாயமானது. அனைத்து மக்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எல்லா மொழி மக்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கின்றது, ஒவ்வொரு பயணச்சீட்டு இருக்கின்றது, ஒவ்வொரு ஏற்றுமதி இறக்குமதி இருக்கின்றது, ஒவ்வொரு கட்டுமான பகுதிகள், ஒவ்வொரு நிர்வாகங்கள், சந்தைகள், ஏற்றுமதி நகைகள், சகல விற்பனைகள், சகல இதுவும் தமிழனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, உலகில் வாழும் தமிழினம் அனைத்து மக்கள், மாணவர்கள் அனைவரும் இதை ஏற்று என்னுடன் இணைந்து இதற்கான முடிவை கேட்டு எனக்கு இந்த முடிவை எடுத்து அனைத்து மக்களும் சந்தோஷமாக தமிழின அரசாங்கத்தின் கீழ் வாழ வேண்டும் என்று நான் உங்களை கையெடுத்து கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.